கைஸ், இது வரைக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். பார்த்தா ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, என் மேட்டரை விடுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ தம்ப்நெயில் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஜனநாயகன் அப்டேட் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு தளபதி ரத்தம், தளபதி உயிராக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. சரி, ஜனநாயகன் ரிலீஸ் எப்படி? படம் வருமா வராதா? சென்சார் ப்ராப்ளம் என்னாச்சு? இந்த கேள்விக்கு எல்லாமே கடந்த சில மாதங்களாக ஃபேன்ஸ் மேலே ஓடிக்கினே இருக்குது. அப்படியே ஃபேன்ஸ்லாம் அப்படியே பிளட் ப்ரெஷரில் இருப்பீங்க, பிபியில். ஆனால் இன்னைக்கு ஒரு பிக் அப்டேட். ஜனநாயகன் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டை எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டு அஃபீஷியல் அப்டேட்டும், கோர்ட் அண்ட் சென்சார் இஷ்யூ எக்ஸ்ப்ளனேஷனும், அடுத்து ரிலீஸ் டேட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அதோட எக்ஸ்பெக்டேஷனும், ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாங்க, டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனல் ஹேண்ட்ஸம் பசங்க என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். தளபதி விஜய் இந்த பேர் மட்டும் போதும். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. எனக்கே பாருங்கள், கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆமாம், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக மாஸ்டரு, பீஸ்ட்டு, லியோ, கோட் அப்படின்னு எல்லா படத்துலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ ஒரு மாஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு வராரு நம்ம தளபதி விஜய் சார். ஆனால் ஜனநாயகன் ஹிட்டு தான் தெரியுது, அது பேர்லேயே ஹிட்டுன்னு தெரியுது. ஆனால் இது ஒரு படம் இல்லை. என்னடா படம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு படம் இல்லை, இது ஒரு எமோஷன். ஓகேவா? ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகணும். ஆமாம், பொங்கலுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தியேட்டர் ஓனர், ஃபேன்ஸு, என்னோடய உயிர் என்னோடய உயிர் எல்லாமே துடிச்சிட்டு இருந்தது ஜனநாயகன் படம் பார்க்கணும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டிலே போட்டாங்க. சரி, டிலே ஆச்சுன்னா 14 ஏதாச்சும் ரிலீஸ் ஆகணும்னு பார்த்தா ஜனநாயகன் 9 தான் ரிலீஸ் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ, சிபிஎஃப்சி அப்ரூவல் டிலே, இதனால் படம் இந்த 2 ரீசன்னால கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிலீஸ் போஸ்ட்போன் ஆகிடுச்சு ரிலீஸ் டேட்டு. ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸு. எனக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரே கமெண்ட்டு, என்ன ப்ரோ ஜனநாயகன் பற்றி பேசலையா, மதன் கௌரி அடுத்து நீங்கள் தானே, என்ன பேசவே மாட்டீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. சரி, ஒரு பேசி போட்டலான்னு இப்போ போடுறேன். அதான் ரொம்ப இந்த படம்ல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா இந்த படத்தில், இல்லைனா பெர்மனன்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா? இது எல்லாமே ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் நான் சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ் சிபிஎஃப்சி மேலே கோர்ட்டுக்கு போனாங்க. ஓகேவா? எந்த 2 ரீசன்னால்னா சர்டிஃபிகேட் டிலே பண்ணாங்க, அடுத்து டைம்லேயே ரெஸ்பான்ஸே கொடுத்த டைமுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு ரிப்ளை வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் டைமில் ரெஸ்பான்ஸே இல்லை. அதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது பெரிய இஷ்யூவாக மாறும்னு ஃபேன்ஸ் பயப்படாதீங்க. ஓகேவா? ஆனால் இனிமேல் தான் ட்விஸ்டே இப்போ இருக்குது. லேட்டஸ்ட்டு அஃபிஷியல் அப்டேட் இப்போ வரைக்கும் நான் இப்போ கரெக்டாக February 10 7:15 அந்த டைமுக்கு போடுறேன். இது வரைக்கும் லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் நடந்திருக்குன்னா, ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கே, அப்படியே ஒரு டைமண்டாக இருக்குது. அதான் ஆமாம் நண்பர்களே, கோர்ட்டில் இருந்து பெட்டிஷனை திரும்ப எடுத்துட்டாங்க. ஓகேவா? பெட்டிஷனாக அந்த கேஸ் மாதிரி அது போட்டிருக்காங்க. இந்த டெசிஷன் என்ன சொல்லுதுன்னா, லீகலாக ஃபைட் முடிஞ்சிருச்சு படத்துக்கு. படம் நார்மல் சென்சார் ப்ராசஸ்க்குள்ளே போகுது. அடுத்து சிபிஎஃப்சி ரிவைசிங் கமிட்டிக்கு அகெயின் சென்ட் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட்டு. இது இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ வரைக்கும் நெகட்டிவாக நடந்துச்சு, இனிமேல் பாசிட்டிவ் தான் நடக்கும். பாருங்கள், இந்த ரிலீஸ்க்கு ஒரு பிக் ஒரு இதுவே கிளியர் ஆகுது. ஒரு பயமும் ஒரு எல்லாம் வேணால் சொல்லலாம், ஒரு எமோஷனே கிளியர் ஆகுது. இந்த இது 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 நம்மளோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபு. ஓகேவா? இனிமேல் என்ன நடக்கும், இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்னா, சிபிஎஃப்சி ரிவைசிங் கமிட்டி ரிவ்யூ பண்ணுவாங்க. அடுத்து இந்த படத்தில் மைனர் கட்ஸ் சேஞ்சாக இருந்தால் இருக்கும். ஃபைனலாக சென்சர் சர்டிஃபிகேட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து அஃபீஷியலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி விட்ருவாங்க. அதை அனௌன்ஸ் பண்ண உடனே தந்தானேனா ஜாலியாக இருக்கும். ஓகேவா?
அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வந்த உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம் வரீங்களா, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சான்சஸ் இருக்குன்னா ஒன்று சம்மரில் ரிலீஸ் ஆகும், இல்லைனா ஃபெஸ்டிவலில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, டேய் தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தானே எங்கள் ஃபெஸ்டிவலே அப்படின்னு. எனக்கும் அப்படி தான். ஆனால் ஃபெஸ்டிவலில் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும், இல்லைனா நம்மளோட சம்மரில் ரிலீஸ் ஆகும். ஓகேவா. அடுத்து நம்மளோட ப்ரொமோஷனு, சாங்ஸு, ட்ரெயிலர் ஆல்ரெடி விட்டாங்க. ஆனால் இன்டர்வியூலாம் தளபதி எப்படி மாதம் இன்டர்வியூ எல்லாமே வந்துடும். ஓகேவா. லாஸ்ட்டாக ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன், கேளுங்கப்பா தளபதி ஃபேன்ஸே நண்பர்களே. ஒரு படம் டிலே ஆகிறது கஷ்டம்தான், ஆனால் அது கரெக்டாக ரிலீஸ் ஆகிறது தான் இதில் மெயின் பாயிண்ட்டு. ஓகேவா. தளபதி விஜய் படம்னா என்னென்ன இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். தளபதி விஜய்னா கன்ஃபார்மாக ஒரு குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டி கண்டென்ட், மெயினாக கண்டென்ட் இருக்கும். தளபதி எல்லா விஜய் மாஸ்டரு, பீஸ்ட்டு, கோட்டு எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த படம் லியோ என்ன வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். ஓகேவா. அடுத்து ஒரு மாஸான ஒரு என்ட்ரி எல்லாமே இருக்கும். அடுத்து ஒரு மெசேஜ், இந்த மெசேஜை படத்தை ஃபுல்லாக வந்து லாஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மெசேஜ் ஏதாச்சும். ஓகேவா. இது வந்து எல்லா படத்துலையும் இருக்கும். ஜனநாயகன்லேயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. தியேட்டரில் விசிலு, செலப்ரேஷனு, ரெக்கார்டு, ஓப்பனிங் எல்லாம் கேரண்டியாக பண்ணலாம். ஓகேவா. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட்டாக அப்டேட் இதுதான் வந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன வரும்னு தெரில. இதுக்கு மேலே அடுத்து எனக்கு தெரிஞ்சு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போல். அப்படி தான் இருக்குது. அடுத்து ஏதாச்சும் லேட்டஸ்ட்டு அப்டேட்டு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் அப்படியே கமெண்ட்டில் அடிச்சு விடுங்க. நானும் அடுத்து ஏதாச்சும் வீடியோ வேணும்னா, இந்த ஜனநாயகன் பற்றி படத்தை பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் ஜனநாயகனோட ஒரு பெரிய அப்டேட் இப்போ வரைக்கும் வந்திருக்குது. நல்லா சொல்கிறேன், இப்போ வரைக்கும் வந்திருக்குது. இதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் இதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனநாயகன் வரும், மாசா வரும், தளபதி ஸ்டைல்லையும் வரும். ஓகேவா. ஸோ வெயிட், கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. தளபதி ஃபேன்ஸ்னாலே கொஞ்சம் பேஷன்ஸ் மெயின், பொறுமை தேவை. ஓகே, நன்றி, வணக்கம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம்.